இது ஒரு ஆழமான புனித உணர்வுகளை தூண்டும் ஆன்மீக கதை. ஆன்மீக கதை புகழ் போதை. மலையூரில் ஒரு பெரிய ஆசிரமம் இருந்தது. அதில் சுவாமி பரமஹம்சர் என்ற ஒரு ஞானி தங்கினார். நாட்டு முழுவதும் அவரின் புகழ் பரவியது. எங்கு பார்த்தாலும் சுவாமி பரமஹம்சர் அருளால் என் பிரச்சனை தீர்ந்தது, அவர் முகத்தில் பார்த்தாலே தெய்வத்தை காண முடிகிறது என்ற பக்தர்கள் கீதங்கள். ஒரு நாள் ஆசிரமத்துக்கு ஒரு வனவாசி வந்தார். அவர் ஒரு பழைய பைத்தியக்காரரைப் போலவே இருந்தார், ஆனால் கண்களில் தீவிர தேடல். அவர் நேராக சுவாமியின் அருகே சென்றார். நீ உண்மையிலே ஞானியா என்று கேட்டார். சுவாமி சிரித்தார். அதை நீயே உணர வேண்டும், நான் சொன்னால் அது அகந்தையாகிவிடும். வனவாசி கேட்டார், நீ பயப்படுகிறாயா புகழுக்கு? சுவாமி சில நிமிடம் மெளனமாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், புகழ் என்பது ஒரு நிழல். அது பின்வந்து நம்மை தொடர்ந்து வரலாம், ஆனால் நம்மால் அதை பற்றி கொள்ள முடியாது. ஒரு காலத்தில் நான் அதில் மயங்கி விழுந்தேன். ஆனா அந்த புகழ் என்னை உண்மையில் எதுவும் தரவில்லை. உண்மை ஆனந்தம் புகழில்லாத ஒளியில் உள்ளது. வனவாசி சிரித்தார். நீ அர்த்தம் புரிந்தாய். உண்மையான ஞானம் வந்தது. நான் வரலாம். அந்த கணமே அவர் மறைந்தார். அவரது நிலை ஒரு விஷ்ணு அல்லது இவனின் உருவமா என்றே அனைவரும் அதிர்ந்து பேசினர். புகழ் வந்தால் ஒதுங்குங்கள், புகழ் போனால் சலிக்காதீர்கள். ஆன்மீக பாதை புகழில் இல்லாது வெளிச்சத்தில் இருக்கிறது. தொடரும் கதைகள் வேண்டுமா?